நேயர்கள் அனைவரையும் ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தற்போது நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் ஹரியானா ஜம்மு காஷ்மீருடைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போலுடைய முடிவுகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த முடிவுகளில் பல்வேறு செப்பாலஜிஸ்ட்டும் அந்த கருத்து கணிப்புடைய இன்ஸ்டிடியூஷன் பாடியான கருத்து கணிப்பில் பெரும்பான்மையாக ஹரியானா காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் வருவதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று ஜம்மு காஷ்மீரிலும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அதிகமான காங்கிரஸ் கட்சியோடு அவர்களுடைய அந்த கூட்டணி அதிக மிகைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன ஒரு காரணத்திற்காக பாரதிய ஜனதா இப்பொழுது ஒரு பின்னடைவை சந்திக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. ஜம்மு காஷ்மீர் ஹரியானா இரண்டு மாநிலங்களை பொறுத்த வரையுமே இந்த கருத்து கணிப்புகள் நாளை கவுண்டிங்கில் எந்த அளவுக்கு மாறும் என்பதை தாண்டி தற்போது இதனுடைய மிக முக்கியமான பார்வையாக மிக டைனிக் பாஸ்கர், துரு ரீசர்ச், த பீப்புள் பல்ஸ், ரிபப்ளிக் பாரத் மெட்ரிஸ் இந்த போன்ற எல்லா கருத்து கணிப்புகளுமே காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஹரியானாவிலும் அது போன்ற சில நிகழ்வுகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முன்னணி இடத்தை கொடுத்திருக்கின்றது. மே மாதம் தேர்தல் முடிந்து 240 இடங்களில் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலில் தற்போது என்ன மாற்றத்திற்காக நாட்டில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்ற ஜம்மு காஷ்மீரிலும் ஹரியானாவிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு என்பதை நாம் இதில் தெளிவாக வரையறுக்க முடிகின்றது, அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. என்ன காரணத்தில் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது, ஆட்சியில் இருக்க மைய அரசு அதுவும் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைகளை உள்ளடக்கிய மாநிலத்தில் பல்வேறு நிகழ்வுகளையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வந்ததாக சொன்னாலும் கூட அங்கு அவர்களுக்கு ஒரு பின்னடைவும், மிக முக்கியமாக விவசாயிகள் வாழுகின்ற ஒரு செழிப்புமிக்க இந்திய தேச ஒரு மாநிலங்களில் ஹரியானாவிலும் பாரதிய ஜனதா பின்னடைவை சந்திப்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆளுமைகள், குறிப்பாக மூத்த பத்திரிகையாளராக வந்திருக்கக்கூடிய திரு ரெங்கராஜ் அவர்களோடு முதல்ல நான் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. எழுத்தாளர் திரு குமார் அவர்களையும் வரவேற்கின்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர் ஸ்போக்ஸ் பர்சனாக முருகன் ஐயா அவர்கள். நம்முடைய இணைப்பில் திரு சுப்பிரமணியன் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். ரெங்கராஜ் சார், நீங்கள் முதல்ல ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்தை வைங்க. அதான் இது ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ரெண்டு மாநிலங்கள் பொறுத்தவரை எதிர்பார்த்த ட்ரெண்டின்படி தான் தற்போது சென்று இருக்கின்றன. இப்போது இருக்கிறது எக்ஸிட் போலையும் ஒரு தொடங்கிய நிலையில் இருக்கிறது. தொடங்கிய நிலையில் என்ன ட்ரெண்டு, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ அந்த ட்ரெண்டு ஓரளவுக்கு இந்த எக்ஸிட் போல் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் இது எக்ஸிட் போல் தான், இது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்கிறீங்களா? ஆமாம், வாக்குகள் எண்ணப்படும் நாள் 8ஆம் தேதி அதே தான் முடிவுகள் என்று தெரியும். ஆனால் இது ஒரு எக்ஸிட் போல் ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டை காட்டுது. அந்த ட்ரெண்டின்படி பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இப்போ 3வது முறையாக ஆட்சி அமைக்க நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு. சென்ற முறையே அவங்க பெரும்பான்மை பெறலை. 90 நபர் கொண்ட சட்டசபையில் 40 இடங்கள் தான் ஜெயித்தாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட சௌத்தாலா குடும்பத்தோடைய பேரன், தனி கட்சி ஜனநாயக ஜனதா பார்ட்டி ஜேஜேபி என்ற ஒரு கட்சி தலைமை வகித்து கொண்டிருக்கிற துஷ்யந்த் சௌத்தாலா, அவரும் முதல்வர் ஆவதற்கு முயற்சி செய்தார். 10 எம்எல்ஏக்களுடன் சில சுயேட்சைகள் சேர்ந்து வேறு சிலர் ஆதரிக்க கூடுமா என்று அவர் முயற்சி செய்தார். ஆனால் முதல்லையே அந்த 7 சுயேட்சைகளை பாஜக தங்கள் பக்கம் இழுத்து கொண்டது ஆட்சி அமைக்கும் முயற்சியில். ஆகவே துஷ்யந்த் சௌத்தாலாவுக்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்தது. அதுக்கு பிறகு துணை முதல்வர் பதவி அவருக்கு அளித்து அந்த எதிராக போட்டியிட்டாலும் அந்த ஆட்சி அமைக்கும் போது அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை சேர்த்து கொண்டது அரசில். அவர் துணை முதல்வர் பதவியை வகித்தார். ஸோ சென்ற முறை பார்த்தாலா மெஜாரிட்டி கிடைக்கல. அதை தாண்டி இந்த முறை பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த துஷ்யந்த் சௌத்தாலா ஜேஜேபி கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகியது, தனியாக போட்டியிட்டது. அதிலிருந்து ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சது. அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு ட்ரெண்ட் அமைகிறது என்று துஷ்யந்த் சௌத்தாலாவோட விலகலே ஒரு
சிக்னலாக இருந்தது. இப்போ தனியாக தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனால் அவங்க கட்சிக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. பலர் அந்த கட்சியிலிருந்து பாஜகவுக்கு மாறிவிட்டார்கள். சில வேறு கட்சிக்கு போயிட்டார்கள், சில சுயேட்சைகளாக நிற்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ரெண்டாவது முக்கிய காரணம் என்னென்னா, அந்த கட்சியிலேயே சில மூத்த அமைச்சர்களுக்கு இந்த வாட்டி டிக்கெட் கொடுக்கல. இன்னும் சில எம்எல்ஏக்களுக்கும் டிக்கெட் மறுக்கப்பட்டு சிலர் கட்சிக்கு எதிராகவே போட்டிடுறாங்க. சில வேறு கட்சிக்கும் சென்றிருக்காங்க. காங்கிரஸ் உட்பட வேறு கட்சிகள் சென்றிருக்காங்க. அது ஒரு வீக்னஸாக அமைந்தது பாரதிய ஜனதா கட்சி. மூணாவது என்ன ஒரு முக்கியமான காரணம், ஏற்கனவே இந்த அக்னிவீர் திட்டத்தினால பொதுவாக வட இந்தியாவில் பொதுவாக அந்த அக்னிவீர் திட்டத்தில் பொறுத்தவரை இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் இது பார்த்தோம். பல வட இந்திய மாநிலங்களில் பாஜகவுக்கு ஏற்பட்ட சரிவுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு ஒரு சிறிய முயற்சி கரெக்ஷன் கோர்ஸ் என்ற ஒரு மத்திய அரசு ஒரு ஹரியானாவில் ஒரு சில ஒதுக்கீடு என்ற போல ஏதோ செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனாலும் இருந்தாலும் அந்த அதிருப்தி தொடர்ந்து நிலவுகிறது. அது ஒரு வெளிப்பாடு இந்த தேர்தலில் நம்ம பார்க்கலாம். நான்காவது முக்கியமான ஒரு காரணம் இந்த ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன். குறிப்பாக பெண்கள் நாட்டுக்கு பல்வேறு சர்வதேச போட்டிகளில் நாட்டுக்காக பதக்கங்களை வென்ற மல்யுத்த வீராங்கனைகள், அவர்களுக்கும் ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷனுக்கும் நடந்த பிரச்சனையில் ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி தலைவராக இருந்து அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு எல்லாம் பல வைத்து அது பல மாதங்களாக பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுக்காமல் தள்ளி போட்டது. தொடர்ந்து ஜந்தர் மந்தர் போன்ற இடங்களெல்லாம் இவங்களுடைய போராட்டம் நடந்தது. சில மாதங்களுக்கு பிறகு அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய சொன்னார்கள். இருந்தாலும் அவர் குடும்பத்தை சார்ந்து அவருடைய சகோதரரை பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிறுத்தி வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவர் டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. முழுமையாக அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா ஒரு நிலை இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் ஓரளவுக்கு செய்திருக்கலாம். ஆனால் அவருடைய சகோதரரை மறுபடியும் டிக்கெட் கொடுத்து கிட்டத்தட்ட அவரே தேர்தலில் நிற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கினால தொடர்ந்து அந்த பிரச்சனையில் அவர் சகோதரர் இல்லை, அவர் மகன் நினைக்கிறேன். அதை செக் பண்ணிக்கலாம். சரி, அவர் குடும்பத்தில் அப்போ அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தவர். சரி, அது யாராவது அதை வந்து இல்லை அங்கே அவர் அந்த மல்யுத்த வீராங்கனை. அப்போது அந்த தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த இந்த விளையாட்டு வீரர்கள் என்பது ஹரியானால ஒரு பெரிய கண்டிப்பாக மல்யுத்தம் ஒரு பெரிய ட்ரெடிஷன். ரங்கராஜ் சார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த 4-5 ஃபேக்டர் இல்லை. இல்லை இப்போ நான் உங்களுக்கு அஞ்சாவது ஃபேக்டர் ஒன்று சொல்லிடுறேன். அஞ்சாவது ஒரு ஃபேக்டர் என்னன்னா, இந்த ஜாட் கம்யூனிட்டிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அங்கே ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. ஒரு ஜாதி அடிப்படையில் இவர்கள் என்ன செய்கிறாங்க, ஜாட் அல்லாதவர்கள் சைனி ஒரு நான் ஜாட்டை கொண்டு முதல்வர் ஆக்கி இந்த ஜாட் இல்லாத மற்ற சமூக அமைப்புகள்லாம் சேர்த்து அது ஒரு கேஸ்டெல்லாம் ஒரு 4-5 கேஸ்டெல்லாம் சீரிய கேஸ்டெல்லாம் சேர்த்து சரி அதை சரி கட்ட முயற்சி செய்தார்கள். ஆனால் ஜாட்ன்றவர்கள் ஒரு பெரிய ஒரு சமூகம், அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குடும்பம், ஒரு ஜாதி ஹரியானாவில். அந்த ஜாதி ஃபேக்டர் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு ஜாதிகளை அவர் பக்கம் ஜாட் இல்லாதவர்கள் சேர்த்துக்கான முயற்சி எடுத்தாலும் சரி அதில் அதிகம் வெற்றி கிடைத்திருக்குதா தெரியல. போட்டி கடுமையாக இருக்கும். அந்த நான் ஜாட்டை இவங்க ஒரு 4-5 கட்சி சேர்த்துருக்காங்க. ஸோ ஜாட் வர்சஸ் நான் ஜாட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க தேர்தல். அது பிஜேபி அவங்களுக்கு ஜாட் பொறுத்தவரை கொஞ்சம் வீக் தான். ரங்கராஜ், இப்போ யூபியில் அதே மாதிரி ஆர்ஜேடிக்கு எதிராக யாதவ் வெர்சஸ் அதர்னு கொண்டு போகிறது பிஜேபி. அது இங்கே யூபிலையும் அந்த பாலிசி இருக்கும், ஆர்ஜேடிக்கு எதிராகவும் பீகார்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன ஹரியானாவிலையும் ஜாட் வெர்சஸ் அதர் கம்யூனிட்டி அந்த நான் ஜாட் எல்லாம் மொபிலைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஓபிசி நான் ஜாட்ஸ் ஜாட் அல்லாதவங்களை மொபிலைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பெர்சன்டேஜை பார்க்கும்போது ஜாட் அங்கே 27% இருக்குது. எங்கள் ஹரியானாவில் தலித்துடைய வாக்கு வங்கி 21%. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஷைனி வந்து ஒரு 2.9 தான் இருக்கார். பஞ்சாபி சமூகம் ஒரு 8% இருக்கின்றது. முஸ்லீம்கள் ஒரு 3.9. அது மட்டும் இல்லாமல் பிராமணர்களுடைய அந்த அந்த உயர் சாதி சமூகம் 7.5% இருப்பதாகவும் நமக்கு காணப்படுகிறது. மற்ற வந்து குஜார் இது மாதிரிலாம் சின்ன சின்ன சமூகங்கள் 2-3% இருக்குது. இப்போ இந்த ஜாட் சமூகம் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட சமூகம், விவசாயிகளுடைய சமூகம். இப்போ இந்த குறைந்த நாளில் இப்போ அன்னைக்கு 5-5 வெற்றி பெற்றாங்க. எப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 2-5 வாங்கினாங்க. இப்போ இந்த அளவிற்கு இது பிரதமருக்கு ஒரு செட்பேக்குன்னு பார்க்குறீங்களா பாஜகவுக்கு? இல்லை கண்டிப்பாக வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து ஒரு தொடக்கம்.
அது இறுதியான கிடையாது. அது ஒரு தொடக்கம். அவங்க இறங்குமுகமாக இருக்கிறது வந்து தெரியுது. பல உத்தரப்பிரதேஷ்லேயே பெரும்பான்மையான இடங்கள் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்தது. அதுவே அவங்களுக்கு பெரிய அடி. ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேஷில் ஆட்சி இழந்துட்டாங்க. இப்போது பஞ்சாப்லேயும் அவங்க ஆட்சியில் 3ஆவது 4ஆவது இடத்துக்கு தான் அங்கே வராங்க. இப்போது ஹரியானா வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இப்போது வட இந்தியாவில் ஒரு ட்ரெண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ட்ரெண்டுன்றது ஒன்று அமைந்ததாக தெரியுது. பாராளுமன்ற தேர்தல் முன்னாள் முதல்கட்ட கருத்தை எடுத்துக்க நம்ம ரெண்டாவது நிறைய பேசுவோம். திருக்குமார், உங்கள் அந்த ரிசல்ட் ஹரியானாவை எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? அதாவது ஹரியானாவில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. ஒன்று தலையாய காரணம் என்னன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு எதிராக நடத்தின போராட்டம். அது ரொம்ப முக்கியமான. அது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் அது பாதிப்பை ஏற்படுத்தினது அது மத்திய அரசு மேலே. டெல்லியை ஒட்டியே அந்த ஆமாம். அது ஒரு பெரிய சம்பவமாக அந்த மக்கள்கிட்ட ஒரு ஆறா வடுவாக மாறி இருக்கு. ஒன்று அது. ரெண்டாவது, சார் சொன்னது போல் இந்த ஜாட் சமூகம் 27% அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு அலையன்ஸை உருவாக்குற முயற்சியை பாரதிய ஜனதா அதில் இந்த தடவை ஓட்டு போதுமான அளவுக்கு கிடைக்கலன்னா அந்த ஒருங்கிணைப்பு சரியாக நடைபெறலைங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது நடைபெறலை. இப்போ இருக்கிற எக்ஸிட் போல் பிரகாரம் பார்த்தா இப்போ பிகினிங்லே காங்கிரஸ் முன்னெடுக்குங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே அது அவங்க எல்லா ப்ரெடிக்ஷனுமே கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு ஒரு நல்ல எட்ஜ் வருது. ரெண்டாவது, அவங்க கடைசி நேரத்தில் இந்த இவரை மாற்றினது. இப்போ 9.5 வருஷம் முதல்வராக இருந்தவரை மனோகர்லால் கட்டாரை மாற்றிட்டு சைனிங்கிறது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, ரொம்ப மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் நினைக்கிறேன். 2.9% தான் இருக்காங்க, ஒரு 3% இருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ். அதாவது ஜாட் ஓட்டு எப்படியும் காங்கிரஸ் பக்கம் போகும்னு தெரியும். ஆமாம், அதுங்க ஐஎன்எல்டி இருக்கனால அந்த ஜாட் ஓட் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகலாம். அதுதான் நான் ஜாட் திறக்கலான்னு ஒரு முயற்சி தான் அது. அதனால அது பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு எனக்கு அது சரின்னு அப்போவே இதுலேயே ஒன்று சொல்லியிருக்கேன். நான் அப்போவே அந்த முடிவை திடீர்னு ஒருத்தரை கொண்டு நிறுத்தி அவர் தலைமையில், ஏன்னா 9 வருஷம் அவர் ரெண்டு டேர்ம் நடத்தியிருக்காரு. அப்புறம் திடீர்னு எடுத்தது எந்த அளவில் அது சரியான அரசியல் பார்வை என்று நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். இருங்க, இடைவெளிக்கு அப்புறம் திடீர்னு கொண்டு வந்து சைனியை வச்சது ஒரு சரியான பாலிசி இல்லைங்க. மனோகர்லால் கட்டார் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் கொண்டவர். ஜாட்டுடைய அந்த ரிசர்வேஷனுக்கான அந்த அஜிடேஷன், கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுகின்ற நடவடிக்கையில் ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாரு, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற ஜாட் மக்களிடத்தில் ஒரு அதிருப்தி இருப்பதாகவும் வட இந்திய நாளிதழ்கள் குறிப்பிட்டது. அப்படி என்றால் மனோகர்லால் கட்டால் அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால தான் இவரை போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். என்ன இருந்தாலும் ஒரு அவரை ஒரு முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2வது முறையும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். 2014 19 அவர் தான் வந்திருக்காரு. இந்த தீர்மானங்கள், இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்து மத்திய அரசு, டெல்லியில் உள்ள அரசு தான் இந்த போராட்டங்களை போராட்டங்கள் செவிசாய்க்காதது மத்திய அரசு தான். அதில் சரி தவறுங்கிறத பற்றி நம்ம பேசலை இப்போ. அது அந்த ஜனங்கள்கிட்ட அந்த பிராந்தியத்தில் 2-3 மாநிலங்களில் அது மேஜராக பாதிச்சிருக்குங்கிறது உண்மை. அதில் அப்படி எது இருந்தாலும் அவரை தான் நிறுத்தியிருக்கணுமே தவிர, அவரை எடுத்துகிட்டு ஒரு 9 மாதம் அவர் இருந்தவரை திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இவரை நிறுத்தி இவரை திரும்ப இவரை ப்ரொமோட் பண்ணுறது எந்த அளவுக்கு குறிப்பிட்ட காலத்தில் சைனியை கொண்டு வந்தது மக்கள்கிட்ட பெரிய, அவருக்குன்னு ஒரு சமூக ஓட்டும் கிடையாது. அது ரொம்ப மைனாரிட்டி 2.9% தான், 9% சைனி சமூகத்தினர். மற்ற ஒருங்கிணைப்புகளும் எந்த அளவுக்கு சரியாக நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. பட் என்ன மொத்தத்தில் இந்த ஹரியானா எலெக்ஷனை பொறுத்தவரை பாரதிய ஜனதா பல காரணங்களாக பின்னடைவதற்கு அவர்கள் கட்சி கட்டமைப்புக்குள் அவர் கொண்டு நிறுத்தின முறையும் பின்னடைவு. இப்போ கட்சி தோத்துரும்னு முடிவுக்கெல்லாம் நான் வந்து பேசல. இப்போ நம்ம இது வந்து எக்ஸிட் போல தான் பேசிட்டு அதைத்தான் சொல்ல ரெங்கராஜன் சொன்னார். இது முடிவல்ல, நிலவரம் முடிவு கிடையாது. இது உண்மையா இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 2024 400 தொகுதிகளை எல்லாரும் ஏறக்குறைய கொடுத்தாங்க. ஆமா, சரி, இப்போ 400 இல்லைன்னா 360, 370, 350க்கு எதுவும் வரல. தோழர் முருகனுக்கு தெரியும். கடைசியில் வந்து என்ன வந்தது? 240. அதனால இது முடிவல்ல. இருந்தாலும் இது ஒரு சமீட்சையாக ஒரு செய்தியாக நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகன் சார், நம்முடைய 2 மூத்த பத்திரிகையாளர் திரு ரெங்கராஜ் அவர்கள் ஒரு கருத்தை வைத்தார்.
திரு குமார் அவர்கள் ஏறக்குறைய இந்த முடிவு நிரந்தரமானது சரியானது இல்லை, எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் ஆகலைனாலும் கூட சில சமீட்சைகளை காட்டுது. இப்போ காங்கிரஸை எப்படி பார்க்குறீங்க? இந்த சமிக்கைகள் உண்மையாக வேண்டும், வெற்றி நிச்சயப்பட வேண்டும், அந்த வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்ற அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். சரி, அன்போடு நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்காரரா நீங்க அதை எதிர்பார்க்குறீங்க? ஆமா, ஜம்மு காஷ்மீர்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடந்திருக்கிறது. இடையில பலவேறுபட்ட குழப்படிகள் வந்திருக்கிறது. 370 அவங்க நீக்கப்பட்டு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கொடுக்கப்பட்ட ஒரு உறுதிமொழி அது. சரி, அதை நீக்கப்பட்டதில் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே முதலமைச்சரான மெஹபூபா முஃப்தியா இருக்கட்டும், உமர் அப்துல்லாவாக இருக்கட்டும், எல்லாரையுமே வீட்டு காவல் சிறையிலே வைத்து ஒரு ஆண்டுகள் அவரை சிறையில் வச்சதில் மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடெல்லாம் இப்பொழுது அதுவும் அந்த மாநிலத்தை 2 கூறுகளாக பிரித்து அது யூனியன் டெரிட்டரி ஆக்கி அது ஒரு மாநில அந்தஸ்தை இழந்து அங்கே உள்ள சட்டமன்றத்தினுடைய எந்த தீர்மானமும் ஏற்கப்படாமல், எந்த தீர்மானமும் போட விடாமல் சட்டமன்றத்தை கலைத்து அந்த மாநிலத்தை 2 கூறுகளாக போட்டு இப்படியெல்லாம் அந்த மாநில மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை தேடிக்கொண்ட இயக்கம் பிஜேபி. அந்த அடிப்படையில் நிச்சயமாக மக்கள் காங்கிரஸையும் என்சிபியையும் அவர் ஆதரித்து வாக்களிப்பார்கள் என்று நாம் முழு மனதோடு நம்புகிறோம். இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீரை பேசும்போது ஹரியானாவை பேசுகிற போது ஜிஎஸ்டி, விவசாயிகளுடைய பிரச்சனை, விலைவாசி ஏற்றங்கள், அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி, ஷைனி ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கிறது, ஜாட் ஒரு மெஜாரிட்டி சமூகமாக இருக்கின்றது, குருமிகள் இருக்கிறார்கள், குஜார்கள் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நாம் பல சமூகத்தை வகைப்படுத்தி பேசுகிறோம். இப்போ ஜம்மு காஷ்மீரில் இந்த 370 ஆப்ரிகேட்டட் ஆனது அந்த மாநிலம் பெரும் வளர்ச்சி எட்டினது அப்படின்னு பிஜேபி சொன்னாங்க. மிகப்பெரிய வெற்றி, அங்கு இடங்களை எல்லாரும் வாங்கலாம், அங்கு சம உரிமை பெண்களுக்கு கிடைச்சிட்டு அது நமக்கு வெற்றியா தெரியும். பிற மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் உள்ளவங்களுக்கு அங்கே போய் நாம் சொத்து வாங்க முடியும், அங்கே ஒரு தொழிலை தொடங்கி நாம் என்ன வேணாலும் பண்ணலாம், அதில் நமக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாநில மக்கள் அனுபவித்து வந்த அந்த உரிமைகளை இன்னைக்கு மிகப்பெரிய பண முதலாளிகள் அந்த ஊர்ல போய் ஒரு பெரிய இடத்தை வாங்கி அவன் பெரிய டூரிஸ்ட் சென்டரா கூட மாத்திடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு அது வருமானம் வந்ததெல்லாம் அது போயிடுமோ, அவங்க வாழ்ந்த அந்த சுயமான வாழ்க்கை அதை யாரும் ஏற்க மாட்டாங்கல்ல. இப்போ சுயமான வாழ்க்கைன்னா பாரதிய ஜனதா சார்பில் என்ன சொன்னாங்க, ஷியாம் பிரசாத் முகர்ஜி 1954 அந்த கொள்கையின் அடிப்படையில் 370 ஓப்ரிகேட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக 100 ஆண்டுகளில் பாதி யூகமாக அந்த கொள்கையை சொன்னாங்க, அவங்க அமல்படுத்திட்டாங்க. இப்போ இதன் மூலமாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சுற்றுலாத்துறை அதிகமாக இருக்கும், இன்டர்நேஷனல் ஃபண்டிங் நிறைய வரும், கார்ப்பரேட்டுகளுடைய தாக்கம் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இங்கிருந்து அங்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 370 நீக்கியது நியாயம் என்று சொல்வதற்கு கூட பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மக்களுடைய அனுமதியோடு அந்த மாநில சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போட சொல்லி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியினுடைய உத்தரவின் பேரில் அதை நீக்கினா அதில் ஒரு இது இருக்கு. அதனால் நன்மைகள் உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு கேள்வி. ஆனால் அவர்கள் அனுபவித்து வந்த அந்த உரிமையை இந்தியாவோடு ஜம்மு காஷ்மீரை சேர்ப்பதற்காக நாம் கொடுக்கப்பட்ட பரிசு தான் அது. அந்த நேரத்தில் நடந்த பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. சரி, அது இவ்வளவு நாள் கடந்து போய்விட்டோம், அதே தான் இருக்கணுமா, ஏன் அதை நீக்க கூடாதா என்ற கேள்வி கூட நியாயமா இருக்கலாம். அந்த நியாயத்தை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், சட்டமன்றத்தை கலைக்காமல் அந்த சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு அதன் அடிப்படையில் அவங்க சொல்வது நியாயம்தான் என்று அந்த இதை நீக்கி இருந்தால் இந்த இவ்வளவு பெரிய அதிருப்தி ஏற்படாது. இப்பொழுது அந்த மக்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், அந்த மக்களுக்கு சந்தோஷம் இல்லை, நம்மளை மதிக்கவில்லை, மாநில அந்தஸ்தை இழந்து விட்டோம், நமக்கு நம்ம 2 3 பிரிச்சு ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்காங்க. நாளைக்கு நான் காங்கிரஸ் ஆட்சியே வந்தா கூட அவங்க போய் தொங்கி நிக்கணும்ல. எதா இருந்தாலும் ஒரு நிதி பிரச்சனைக்கு இப்ப பாண்டிச்சேரி எப்படி போய் அங்க தொங்கி நிக்குமோ அது மாதிரி இவங்களும் போய் தொங்கிட்டு தான் நிக்கணும். அப்போ மாநில அந்தஸ்தை இழந்து அவங்க எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கத்தை நாடி போய் கெஞ்சி கொண்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு மாற்றி இருக்கிறார்கள், அடிப்படையே மாற்றி விட்டார்கள். அதுல
மக்களுக்கு நிச்சயமாக அதிருப்தி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த அதிருப்தி வாக்குகளாக வந்து காங்கிரசுக்கும் NCPக்கும் வந்து குவியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதனால வந்து காங்கிரஸ் இது வந்து ஒரு எக்ஸிட் போலா இருந்தாலும் காங்கிரஸ் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க நம்புகிறீர்கள். அப்படிதான் சொல்லணும். நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று நான் சொல்றேன். கடந்த காலத்துல நீங்க அப்படி சொல்லிருப்பீங்க, அதனால கவனமா பேசுறீங்க. ஆமா, கடந்த காலத்துல காங்கிரஸுக்கு எதிராக வந்த போதும் இதே வார்த்தைகள், இப்போது காங்கிரஸுக்கு பாசிட்டிவா வந்த போதும் இதே வார்த்தைகள். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்று நம்புகிறீர்கள். எங்கள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய ஒரு கனவு சார். அது கனவு நனவாக நல்ல ஒரு முருகனுடைய ஹரியானாவில் வந்துங்க அந்த விவசாயிகள் போராட்டம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அது வந்து நீங்க டெல்லியையே போய் முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிடும் போது கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல வந்து அதுல மாண்டு போயிருக்கிறார்கள். அது வெரி இம்பார்ட்டன்ட். 450 பேர் வந்து அதுல வந்து உயிர் பலி கொடுத்து அந்த போராட்டத்தை கடைசியில் என்ன பண்ணாங்க, இவங்க கொண்டு வந்த இதை வந்து மாத்திக்கிட்டாங்க. இல்ல, இந்தியாவுல ஒரு சின்ன மாநிலம், செழிப்பான மாநிலம், ஜிடிபியை அதிகம் கொடுக்கக்கூடிய மாநிலம், நல்ல கல்வியாளர்கள் உள்ள மாநிலம், விவசாயத்தில் பால் உற்பத்தி பெரிய அளவில் உள்ளது. அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி எடுத்துக்கிடுவோமா? அதாவது ஒரு பக்கம் மத்திய, அதாவது வட இந்தியாவினுடைய ஒரு பகுதியிலும் பாரதிய ஜனதாவின் சரிவு, அதே மாதிரி தேசத்தினுடைய மற்றொரு முனையில் எல்லை மாநிலங்களில் பரபரப்பான ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் அது ஒரு ஹரியானாவில் பார்லிமெண்ட் தேர்தலையே 5க்கு 5 அவங்க ஜெயிச்சது பெரிய விஷயம். நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி அந்த மாநிலத்தில் அவங்க 5க்கு 5 இடம் ஜெயிச்சதை நான் என்னால நம்ப முடியல. அவ்வளவு பெரிய விஷயமா தெரியுது. அதனால அதனுடைய விளைவை வந்து இந்த தேர்தலில் பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இருக்கு போயிட்டு இருக்கு. தோழர் சுப்பிரமணியன், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஐயா சுப்பிரமணியன், பொருளாதார நிபுணராக நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, இந்த 2 ஸ்டேட்லேயுமே எட்ஜ் இல்லை, ஒரு பெரிய செட்பேக்காக தான் பாரதிய ஜனதாவினுடைய சூழல் பார்க்கப்படுகின்றது. அந்த 3-0 வந்து தொடர்ந்து மத்திய அரசு பின்னடைவை சந்திக்கிறதா? இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னா 2024 இந்த ஜெனரல் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும், அதாவது காங்கிரஸ் கட்சியும் சரி பிஜேபி கட்சியும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 46% 47% வாங்கினாங்க. ஒரு டச் அண்ட் கோல தான் இருந்தது. அதனால தான் 5 சீட்டுகள் வந்து 2 கட்சிகளுக்கும் கிடைத்தது. ஸோ ஒரு 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ அதாவது வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வந்து படுதோல்வி அடைவார்கள் எதிர்பார்த்தாங்க. அதுல வந்து தோற்று போயிட்டான்னு தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ. பட் நெரேட்டிவ் செட் பண்றதுல வந்து ஐ திங்க் INDA கூட்டணியில உள்ளவர்கள் வந்து ஜெயித்து விட்டார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம வலைதளத்துல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல தெலுங்கானாவா இருக்கட்டும், இல்ல இமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் வின் பண்ணினதாக இருக்கட்டும், ஆனா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். ஆனா அதற்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது வந்து பார்க்கும்போது ஸோ மக்களுக்கு வந்து அப்பதான் உணர ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதுக்குள்ள வந்து காலம் கடந்து விட்டது. ஏன்னா நேற்று வந்த நியூஸ் இமாச்சல் பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணுவதற்கு டாக்ஸ் போட போறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய சர்ச்சைகள் வந்தது, இதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ. ஸோ அதாவது இமாச்சல் பிரதேஷ்ல என்ன உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து விவாதிச்சிருக்கோம். நம்ம இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும்போது கூட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாதுங்க. ஸோ நிதி நிலைமை எந்த மாநிலத்திலும் சரியில்லை, பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, கட்சி அவர்கள் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்க வந்து நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இமாச்சல் பிரதேஷ்ல எஸ்பெஷலி வந்து நிறைய ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்புள் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அது ஒரு சாதகமாக இருந்து வாக்களித்தார்கள். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பேங்க்ரப்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்ப சுப்பிரமணியன், இப்போ இந்த எலெக்ஷனில் என்ன பார்த்தோன்னா, எந்த அளவிற்கு அமித்ஷா இறங்கி பேசணுமோ எலெக்ஷன் ரீதியாக அவர் பேசினார். 2100 ரூபா அந்த பெண்களுக்கு கொடுத்தாங்க. பஸ்ஸில் வந்து அவர்களுக்கான வறுமை நிலையை கொடுத்து ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாம் வழங்கினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பல சலுகைகள், வேலை 50,000 பேர் கொண்ட நகரங்களில் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரை ஹப்பை உருவாக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் கூட அங்கே அவர்கள் வாக்களிக்கலை. என்ன காரணம்? நான் ஹரியானாவை மட்டும் பேசுவோம். இல்லை, ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஏற்கனவே இருந்த 9.5 ஆண்டுகள் இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் மேலே அதிருப்தி இருந்தது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 2ஆம் கட்ட தலைமையை வந்து கண்டிப்பாக ஒரு நபரை சார்ந்தே கட்சி இருக்கக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். ஸோ ஒருத்தர் மேலே அதிருப்தி வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னொருத்தரை வந்து கொண்டு வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நடக்க போகின்ற தேர்தலில் வாக்குகள் சரியும் இல்லை ஆட்சி இல்லாமல் கூட போகலாம். அது வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக அடுத்து வர போகின்ற தேர்தலுக்கு, அது ஜெனரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு முதலீடாக தான் பார்ப்பார்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சரி செய்ய வேண்டும்.
இரண்டாம் கட்ட தலைமையை வந்து மேல கொண்டு வந்துட்டு அங்க உள்கட்சி கட்டமைப்புகள்ல வந்து ஒரு பர்சன் டிபெண்டன்ட் பார்ட்டியாக இல்லாம ஒரு பாலிசி பேஸ்டு பார்ட்டியாக இருக்க வேண்டும், இல்ல ப்ராசஸ் பேஸ்டு பார்ட்டியாக இருக்க வேண்டும். கர்நாடகாவில் அதுதான் நிகழ்ந்தது. கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து அவர்கள் தோற்றதுக்கு காரணம் வந்து அங்க உள்ள உட்கட்சி பூசல். அது அவங்க அந்த அப்போ உள்ள தலைமை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து கொண்டு வரல அவங்க. சுப்பிரமணியன், அதுல வந்து இன்னொரு கேள்வி, டபுள் என்ஜின் சர்க்கார் என்பதை ஒரு ப்ரொக்ளமேஷன், அதாவது பிரகடனமாகவே பாஜக வந்தது. மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக. 2011 ஹரியானாவில் பாரதிய ஜனதா, 19 பாரதிய ஜனதா. அப்படி அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு கோர் ஹிந்துத்துவா கொள்கை. அப்படி இருந்தும் மக்கள் அவர் ஹரியானாவில் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய ஆட்சி இழக்கிறது. சூஃபியான் மன்னிக்க வேண்டும், மிகப்பெரிய பின்னடைவு கிடையாது. இந்துத்துவ கொள்கை டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது இந்துத்துவ கொள்கை கிடையாது. டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட்டு காமனா வந்து ஸ்டேட்டுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குமோ, கட்டமைப்புகளை உருவாக்குவோமோ, ப்ரீவியஸ் கலாச்சாரத்தை தாண்டி என்னென்ன வேணும்ன்றதை வந்து 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு பேசி அதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வருகிற ப்ராஜெக்ட் தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரெட் என்ஜின் சர்க்கார் கிடையாது. ஆனா என்னாச்சுன்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடி முதலமைச்சர் போயிட்டு அங்க போயிட்டு இந்த மெட்ரோ டு ரயில்வே திட்டம், மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 இருக்கு இல்லையா, அதுல வந்து எடுத்து சொன்னார். முன்னாடி நாங்க ஸ்டேட் செக்டார் நாங்க சொல்லிட்டோம், ஸ்டேட் ஃபண்டட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டோம். இது வந்து மாறிக்கொண்டு வருகிறது. சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்டா மாத்துவோம். அது வேற விவகாரம். இப்ப நம்ம இல்ல சுப்பிரமணியன், தமிழ்நாடு சர்க்கார் சுப்பிரமணியன் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களும் நீங்க வந்து இணக்கமாக மத்திய அரசாங்கத்தோட நம்ம செயல்பட்டோம். மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே வந்து கூட்டாட்சி தத்துவத்தை இல்ல நான் என்ன கேக்குறேன், டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், இது தொடர்ந்து பேசப்பட்ட, தற்போது அது பேச்சு இல்லை. அதற்கு பிறகு பிரதமர் அவர்கள் 2024 தேர்தலில் கோர் ஹிந்துத்துவா பற்றி தான் பேசினார். கிட்டத்தட்ட 110 முறை என்று இந்தியாவிற்கு வெளியே இருந்த சர்வதேச நாடுகள் கருத்து கோர் ஹிந்துத்துவா. இப்பொழுது கூட நேற்று முன்தினம் கூட பேசியிருக்காரு. ஆனால் ஹிந்துத்துவா கார்டு வந்து பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஹரியானாவில் ஹிந்துத்துவா கார் ராம ஜென்மபூமி விவகாரம் கூட பெருசாக வெற்றி பெறலை. மன்னிக்கணுங்க, ராமருக்கா கோவிலை நாட்டினதுனால, நிலைநாட்டினதுனால அதனால வாக்கு கிடைக்கும், அதனால இந்து மக்கள் எல்லாம் திரளாக வந்து வாக்கு போட்டுடுவாங்கன்ற நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்சு ராம் ஜென்ம பூமியை அவங்க பண்ணினது இல்லை. ஆனா 2014 வந்து கொண்டு வந்ததுனால அந்த மேனிஃபெஸ்டோக்கு மக்கள் வந்து வாக்களித்தனால அதனோட கடமையாக தான் பார்த்தாங்களே தவிர அது 2024 தொடரும்னு வந்து யாருமே நம்பல. முன்னாடி சொன்னாங்க 2014 2019 சொன்ன ராம ஜென்ம பூமி மேனிஃபெஸ்டோ இருந்ததுனால அதற்காக அந்த கோவிலை நிலைநாட்டினார்கள், அவ்வளவுதான். சோ அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி தான் போக வேண்டும். எந்த ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆட்சி புரிந்ததுக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2 பேரழிவை சந்தித்தது, அதாவது ரஷ்யா உக்ரைன் வாரும் கொரோனா பேரழிவை சந்தித்து அதை தாண்டி வந்து படுதோல்வி அடைந்த 240 சீட் தனிச்சையா வந்திருக்கிறாங்க. 233 சேர்ந்து 28 கட்சிகள் சேர்ந்து வாங்கினதுனா எது வந்து பலவீனம்னு நீங்க பாருங்க. திரு ரெங்கராஜ், இப்போ ஜம்முவில் நடந்த இப்போ ஹரியானாவில் நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம பல காரணங்களை பார்த்தோம். ஜம்முவில் ஹிந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகம், காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை இருக்கும். இப்போ ஷட் டவுன் ஆனது, இருட்டு அறைக்குள்ள அவர்கள் பல நாட்கள் வைக்கப்பட்டது, இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணது, 370 ஒப்ளிகேஷனுக்கு அப்புறம் அந்த இராணுவ நடவடிக்கைகளை எடுத்தது. அதே சமயம் பாரதிய ஜனதாவுடைய வலிமையான பிரச்சாரம், டெவலப்மெண்ட் ஸ்டேட்டாக கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரொபகண்டா, இதுக்கெல்லாம் ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கி நேஷனல் தேசிய மாநாட்டு கட்சி வருது. அவங்க ஒரு 50 சீட்டு கிட்ட வர்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடிபி ஒரு 10-12 சீட்டு வரப்போகுது. இந்த கோலியேஷன் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்க போகுது? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த கட்சி அரசியல் ரீதியாக பல முயற்சிகள் எடுத்தது. இப்போது 370 சரத்து நீக்கப்பட்டது, அது ஒன்று. இப்போது ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு உரிமை, ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலைமையை மாற்றி எடுக்கும்போது என்ன இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்கும். சரி, அதுவோ ஒரு பக்கம் போகட்டும். மாநில அந்தஸ்து குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு இணையாக ஒரு மாநில அந்தஸ்தாவது அங்கே நீடித்திருக்கணும். அந்த மாநில அந்தஸ்தும் எடுத்துட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சர்வதேச அளவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மாநில அந்தஸ்தும் எடுத்துகிட்டு அதை ஒரு யூனியன் டெரிட்டரியாக இன்னும் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க படிப்படியாக. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடோ, ஒரு கேரளாவோ, ஒரு மகாராஷ்டிராவோ, ஒரு குஜராத்தோ
ஏதோ ஒரு மாநிலமோ நீங்கள் நாளைக்கு அது யூனியன் டெரிட்டரியாக மாற்ற முடியுமா? இப்போ மக்கள் எப்படி அதை ஏற்றுப்பாங்க? அது ரொம்ப தவறான ஒரு முடிவு. அது இப்போது ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் அந்த மாநில அந்தஸ்து திரும்பி கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஏன் எடுப்பானே திரும்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதாவது புரியாத புதிராக இருக்குது. ஏன் எடுத்தாங்க அதை? அந்த பதட்டத்தை சரிப்படுத்துறதுக்காக தான். எடுத்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இல்லை ரங்கராஜ் சார் கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் கேளுங்க. மிலிட்ரியை டிப்ளாய்டு பண்ணுறது, செக்யூரிட்டியை டைட் பண்ணுறது அது வேற விவகாரம். அதை பற்றி நான் பேச்சு இல்லை. மாநில அந்தஸ்தை ஏன் எடுத்தாங்க? அதனால நமக்கு என்ன செக்யூரிட்டியில பாதுகாப்பு இருக்கும்? இல்லை தவறான ஒரு இன்டகிரேஷன்ல என்ன கிராக் வந்ததை எடுத்தாங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த யூனியன் டெரிட்டரியை மாற்றி லடாக்கெல்லாம் மாற்றி அது என்ன லாபம்? அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட இன்னொரு அதே தொடர்ச்சியாக 2-3 முடிவு சொல்கிறேன். டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தொடங்கி என்ன பண்ணாங்க, காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம் மெஜாரிட்டி சில ஏரியாஸை கொண்டு வந்து ஜம்முவோட சேர்த்துட்டாங்க. சரி ரைட். அப்புறம் ஜம்முக்கான இடங்கள் வந்து கூட்டியிருக்காங்க. அப்புறம் இப்போ தேர்தல் நடக்கிற முடிவுகள் இன்னும் வர இல்லாத நிலையில் எல்ஜி கவர்னர் 5 நாமினேட்டட் சீட்டு நான் நாமினேட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எலெக்ஷன் முடிவு வரப்போகுது. புதுசாக ஒரு அரசு வந்து தேர்ந்தெடுத்து இன்னும் சொல்ல போனால் இப்போ பாண்டிச்சேரியில் யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்போது 3 நாமினேஷன் சரி செய்யலாம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளுங்கட்சிக்கு அதை ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க சில ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்க இல்லை கூட்டணி கட்சி ஏதோ ஷேர் பண்ணிப்பாங்க. பாண்டிச்சேரியில் கூட பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் அவரை கன்சல்ட் பண்ணாமல் பிஜேபியிலேருந்து 3 பேர் கொண்டு வந்து ஆளுநரை வந்து டைரெக்டாக சேர்த்தாங்க பாண்டிச்சேரியில். இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் ரிசல்ட் வர நேரத்தில் 5 நாமினேட்டட் எம்எல்ஏ ஆளுநர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, தே ஆர்டிஃபிஷியலி ட்ரைங் டு ஆல்டர் த எலக்டோரல் அவுட்கம். சரி, இப்போது 90 இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, 95 அசம்பிளின்னு இப்போ காட்டுறாங்க. அதுதான் முயற்சி நடக்குது. இப்போ 95னா 45 46 பத்தாது. நீங்கள் 48 வாங்கினா தான் மெஜாரிட்டின்னு வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு நிமிஷம் 95 இல்லை இப்போ நீங்கள் நியமன உறுப்பினர்கள் 5 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாலும் இவர்களுக்குள்ள கேப் 20 சீட் வரைக்கும் இருக்கு. இல்லை கூடாது. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து காஷ்மீர்லேயும் எலெக்ட் ஆகிற காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன எலெக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது கரெக்டாக தான் இருக்குது. ஜம்முவில் மதத்தின் அடிப்படையில் இந்து மக்கள் பெருவாரியான வாக்குகள் பெற்று பாஜக க்ளீன் ஸ்வீப் பண்ணலாம். காஷ்மீரில் இருக்கிற ஓட் வந்து அரசியல் கட்சிகளிடையே ஒரு பிளவு உண்டாக்கி சரி அது 3 நாளாக சேதரும். வேறு சில சிறிய கட்சியில் சுயேட்சைகள்லாம் இப்போ போட்டியிட விட்டுருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்தோம். ஜேஏபி நிறைய பேண்டு கட்சி ஜமாத்தே இஸ்லாமி தடைப்பட்ட இயக்கத்தோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு சுயேட்சைகள் போட்டியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். இதுபோல் சில கொண்டு வச்சு ஜம்முவில் இருக்கிற பெருவாரியான எம்எல்ஏக்களோடு காஷ்மீரில் சில இண்டிபெண்டன்ஸு சில சிறிய கட்சிகள் இதில் வச்சு ஆட்சி அமைக்கிற முயற்சி தான் நடந்திருக்கு. அந்த காஷ்மீரில் இருக்கிற ஓட்டை 3 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி ஜம்முவில் க்ளீன் ஸ்வீப் பண்ணி சில இண்டிபெண்டன்ஸோட ஆட்சி அமைக்கலாம் தான் முயற்சி நடந்திருக்கு. இல்லை அவர் பயங்கரவாத அதில் தான் 5 பேர் நாமினேட்டட் இருந்து ஒரு அது பார்ட் ஆஃப் தட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட், இன்றைக்கி எக்ஸிட் போலில் இருக்கிற ட்ரெண்டு ஜம்முலேயே பிஜேபி எதிர்பார்த்த ஸ்வீப் இல்லை. அவங்க ஒரு 2/3 தான் வர மாதிரி காட்டுறாங்க. 43 சீட்டில் ஜம்முவில் 25-26 தான் பிஜேபி காட்டுறாங்க. அங்கேயே 11-12 இடங்களில் காங்கிரஸ் தேசிய முன்னணி லீடில் இருக்குது. இன்னும் 4 இடங்களில் பிடிபி லீடு இருக்குது. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அங்கே வந்து இவ்வளோ டீலிமிட்டேஷன் செஞ்சோம் இவங்களுக்கு அதிகமான இடங்கள் இருந்தோம். ஆனால் இவங்க எதிர்பார்த்த லீடு ஜம்முவில் வரல. ஏன்னா ஏன் எதுலன்னா அந்த உரிமைகளுக்கு ஜம்முவுக்கும் பாதிக்கப்பட்டு தானே இந்த 370 ஆப்ரிகேட்டுங்கிறது வந்து காஷ்மீர் மட்டுமல்ல, ஜம்முவுக்கும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில உரிமைகள் பாதிக்கப்படுது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவுகள் ஜம்முவில் பெரிய வரவேற்பு கிடைக்கும் பாஜக நினைத்தார்கள் க்ளீன் ஸ்வீப் பண்ணிடலாம். ஆனால் இல்லை என்று தான் ஜம்முவிலும் வாக்காளர்கள் சொல்கிறார்கள், காஷ்மீரிலும் சொல்கிறார்கள். ஜம்முவில் வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கான காரணங்கள் வந்து ஆராயணும். அது வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி ஆராயணும், மற்ற கட்சிகளும் ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி சர்வதேச அமைப்பில் இந்தியா என்ன சொல்ல போகுது, ஒரு 10 ஆண்டாக 6 வருஷமாக அங்கே எலெக்ஷன் நடத்த முடியல. கண்டிப்பாக 1 நேஷன் 1 போல் சொல்லிட்டு பல மாநில எலெக்ஷன் நடக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடத்திருக்கலாம். பாராளுமன்ற எலெக்ஷன் நடத்தும்போது நம்ம நடத்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்போது 5-6 வருஷமாக தேர்தல் தள்ளி போட்டுட்டு sending wrong signal to foreign countries. நீதிமன்றம் செப்டம்பர் 30க்குள்ள நடத்தி பதட்டமான நிலை இருக்குன்னு சொல்லி தானே தேர்தலை வந்து இவ்வளோ நாள் தள்ளி போடுறாங்க. அதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க,
situation is not conducive for holding elections. Yes. ஆனா வெளியில எங்க என்ன சொல்றாங்க, காஷ்மீர் சுபிட்சமா இருக்கு, அமைதி நிலவுது, பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விதமா சொல்றாங்க. அது எது உண்மை அப்படின்றது நம்மளே யூகிக்கலாம். ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாட் இஸ் தி சிக்னல் we are sending to foreign countries? ரைட். என்ன மெசேஜ்? அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கிற தீர்ப்புடைய அவுட்கம் வந்து அந்த வகையில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான. அதாவது மதத்தின் ரீதியாக எடுத்திருக்கின்ற முயற்சிகள் அதுவும் கை கொடுக்கலன்னு சொன்னால், அப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பாஜக எடுத்துக்கிற பாலிசி 10 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாது, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம், இட்ஸ் அ ஃபெயில்டு பாலிசி அப்படின்னு தான் வரும். ஏன்னா 370 அப்ளிகேஷன் மக்கள் வரவேற்கிறாங்கன்னு சொன்னாங்க, மாநில அந்தஸ்தும் எடுத்தாச்சு, அதுவும் மக்கள் வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஆதரவு வரலன்னு சொன்னால், முழுமையான ஆதரவு வரலன்னா ஓரளவுக்கு ஆதரவு இருக்கலாம், முழுமையான ஆதரவு வரலன்னு சொன்னால் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ ஃபெயில்ட் பாலிசி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். குமார் சார், இப்போ பாரதிய ஜனதா 2024 மே மாத தேர்தலுக்கு முன்னே வந்து ரொம்ப ஹைப்பிக்காக நம்ம எல்லாருமே பார்த்தாங்க, 400 வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. அதன் விளைவாக இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய போட்டியில் ஜேபி நட்டா ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் எதிரொலிக்கிறது. இன்றைக்கு மத்தியானம் வந்த செய்தியில் நிதின் கட்காரி என்ன சொன்னார், சும்மா விஸ்வகுருன்னுலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படி சொன்னார். நீங்கள் போய் பாருங்கள், விஸ்வகுருன்னு சொல்லிலாம் பேச்சில்லை, விஸ்வகுருன்னா செல்ஃப் ரிலையன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்றவங்களை சொல்ல முன்னாடி தான் ஒழுங்காக இருக்காரான்னு சொல்லணும் அப்படின்னு மோடியை சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து கரைகள் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை தான் கட்காரி. ஆனால் இவர்கள் எடுக்கிற இந்த ஹிந்துத்துவ கார்டோ இந்த மாதிரியான விவகாரங்களோ எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு தளத்துல ரெண்டு வித்தியாசமான மக்கள். சார், இது எனக்கு கொஞ்சம் குறுக்கிடாமல் பார்த்துக்க, நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. அதாவது நான் ஜம்மு காஷ்மீரை பற்றி நூல் எழுதியிருக்கேன், போன வாட்டி கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். காஷ்மீருடைய வரலாறு நீங்கள் அப்போ இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷேக் அப்துல்லா காலத்தில் 1920 நினைக்கிறேன், குலாப் சிங் கிட்ட இருக்கு, குலாப் சிங்க்கு அந்த பிரதேசங்கள் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட ஷேக் அப்துல்லா ஒரு கூட்டம் போட்டு, அதான் தேசிய மாநாட்டு கட்சி, அவர் கான்ஃபரன்ஸ் போட்டு மக்கள்கிட்ட சொல்லி 50 லட்சம் கொடுத்து இந்த பிரதேசத்தை வாங்கியிருக்காரு, நம்மெல்லாம் விலங்குகளா, நம்மளை விலைக்கு வாங்கிக்கிட்டு ஒரு ராஜா ஆட்சி நடத்த முடியுமா, அப்படி வந்தது தான் நம்மளோட சுயராஜ்யம்லாம் அடிபட்டு போச்சு, ஆளுக்கு ₹1 கொடுங்க, இதை மன்னர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம நாட்டை நம்ம எடுக்கணும்னு சொல்லி அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதனுடைய தொடர்ச்சியாக படுகொலைகள்லாம் நடந்து, அந்த படுகொலை தினத்தை கூட ஷேக் அப்துல்லாவும் பரூக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா எல்லாரும் இந்த 2018 வரைக்கும் அந்த விழா நடந்துக்கிட்டே இருந்ததாங்க. அப்படியெல்லாம் கூட இருக்குது. அதுக்கு பிறகு ஷேக் அப்துல்லா காலத்துக்கு பிறகு அது வந்து நேருடைய ஆதரவால் ஷேக் அப்துல்லாவுக்கு கொஞ்சம் பரிந்துரை செய்யப்பட்டு, அந்த ஹரிசிங்குடைய காலகட்டம்லாம் தாண்டி ஹரிசிங் இருக்கும் பொழுதே 47 பாகிஸ்தானில் வந்து படையெடுத்தது போனது வந்ததெல்லாம் நம்ம அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாரும் தெரியும். அன்னைக்கு அமைதி அந்த அந்த அக்ரிமெண்ட், அந்த காஷ்மீர் மன்னர் போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட், இது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது சம்மந்தப்பட்ட கேஸில் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்தது. ஆனால் இதை என்ன விளைவு, நெட் ரிசல்ட் என்னென்னா, அந்த தனி அந்தஸ்துன்னு சொல்லி மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஜம்மு காஷ்மீரில் ஒன்று, ஜம்முவில் ஒன்று, காஷ்மீரில் ஒன்று, நிறைய ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய வருவாயெல்லாம் இன்னொரு மாநிலத்துக்கு செலவிட்டு கொண்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் தான் வரலாறுங்க. அதுலேயும் 3 அரசியல் குடும்பங்கள் தான். ஒன்று ஃபரூக் அப்துல்லா, பிடிபி, அவங்க குரூப், இந்த பிஜேபி சார்பா வச்சது இல்ல, பிஜேபிக்கு முன்ன நான் சொல்றேன், இல்ல ஒரு பிஜேபி குடும்பம், அதாவது அதுல காங்கிரஸையும் சேர்த்திருந்தாங்க. ஃபரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முஃப்தி முகமது, அதாவது மெஹபூப் முஃப்தி இல்லையா? அப்ப இந்த மாதிரி சில குடும்பங்கள் மட்டும்தான் சுவாகா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, இது உண்மை. இந்த உண்மை அங்குள்ள மக்களுக்கும் தெரியும். மக்கள் ஏன் வாக்களிக்கிறாங்க? சொல்றேன், அங்க உள்ள மக்களுக்கும் தெரியும். அந்த மக்களுக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லாம விட்டு கொடுக்க முடியாம, அது வந்து பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சின்னு ஏற்கனவே பிராண்ட் பண்ணி இருக்கும். அங்க இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பார்வை இருக்கும். அந்த பார்வை இருந்தாலும் இவங்க வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி சொன்னதாக இருக்கட்டும், மற்றபடி நேரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நேரு ஐநா சபைக்கு போனது, இதெல்லாம் கூட விமர்சனத்துக்குள்ள இன்னை வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து டெக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலுக்கு போயிருக்கவே கூடாது. ஐயா குமார் சார்,
நீங்கள் சொன்னது ஜம்முவில் 97% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிஜேபியை பற்றி ஒரு கன்சர்வேட்டிவ் பேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால அவர்கள் மைனாரிட்டி பிஜேபிக்கு எதிராக போட்டாங்க. போட்டாங்களாம். தோழர் ரெங்கராஜ் என்ன சொல்றாரு, ஜம்முவிலும் பெரிய அளவில் பிஜேபிக்கு இல்லை. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? முஸ்லிம் மைனாரிட்டிகள் பிஜேபிக்கு வாக்களிக்கல, ஹிந்து ஜம்முல. சார் ரெங்கராஜ் சார், ஜம்முல ஹிந்து பாப்புலேஷன் எவ்வளவு சார்? பாஜக அது போடுவாங்க. அந்த ஓட்டு இருக்கும் சார். அந்த ஓட்டு இருந்தா மட்டும் அந்த ஓட்டு இருந்தா அது ரிசல்ட் வந்த மாதிரி தான் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து காஷ்மீரை பொறுத்தவரையில புதுசா இன்னொரு கருத்து இருக்கு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர் முறையில் பாருங்க. பாகிஸ்தான்ல இருந்து கடந்த 10 வருஷமா நிறைய பேர் ஊடுருவி அவங்களுக்கும் ஓட்டு உரிமை எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா வருவாங்க. இது என்னைக்கு அப்ப இது யாரை குறை சொல்றது? பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் ஊடுருக்கிறானா? நம்ம 10 வருஷமா பிஜேபி தான் அந்த ஊடுருவ அனுமதிச்சிருக்கு. இல்ல பிஜேபி அத வந்து அது சொல்லணும்ல. ஆமா, who will take a response? ஆமா, 10 வருஷமா மோடியுடைய ஆட்சி கண்ட்ரோல் பண்ண முடியாம பாகிஸ்தான் மறுக்கவில்லை. இதெல்லாம் உண்மை சார். ஐயா சொல்றது கரெக்ட் தானே? உண்மையை பேசியாக வேண்டும். இப்போ இது மறைச்சதுனால ஒரே ஒரு சின்ன விஷயம். அதாவது இடைவேளைக்கு அப்புறம் பேச ஒரே வார்த்தை சொல்லுங்க. நைட்ல திடீர்னு டெலிவிஷன் அனௌன்ஸ் பண்ணாரு பிரைம் மினிஸ்டர். 3 காரணங்கள், முக்கியமான காரணங்கள் சொன்னாரு. காஷ்மீர்ல கல்லெறிகிறாங்க, அது இந்த தீவிரவாதிகள் வந்து கள்ள நோட்டு வச்சதுனால இதெல்லாம் தீவிரவாதம் அங்கே நடைபெறுது. ஆகவே டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்னாரு. டிமானிட்டைசேஷன் நடந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? அது ஒரு காஷ்மீர்ல தீவிரவாதம் அழிக்கப்பட்டதா? தினந்தோறும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. திரு சுப்பிரமணியன் சார், இப்போ நாங்கள் பேசினோம், நீங்களுடைய நிறைவு கருத்தை எப்படி, இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் இந்த 2 ஸ்டேட்டுக்கு அதில் பாரதிய ஜனதா பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். நம்ம ரொம்ப ஆழமாக பேசினோம். ஜம்மு தனியாக பிரிச்சுட்டேன், காஷ்மீரை தனியாக பிரிச்சுட்டேன், ஹரியானா தனியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பின்னடைவா, மோடி அரசுக்கான பின்னடைவா? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு உட்கட்சி பூசல் வந்து எஸ்பெஷலி ஹரியானாவில் வந்து வெளில வந்திருக்கு. இப்போ அவர்கள் வந்து அதை கொஞ்சம் ஆராய்ந்து, பட் எனிவே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வந்து திருப்பி அவங்க ஒரு உள்கட்ட அமைப்பை வந்து சீராய்ந்து அடுத்து வரப்போகின்ற தேர்தலுக்கு வந்து தயாராகணும். ஸோ அது வந்து ஹரியானா பொறுத்த வரைக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து வந்து சக்ஸஸ். ஏன்னா வந்து எல்லாம் நம்ம ஐயா கூட சொன்னாங்க வந்து ரொம்ப வந்து அங்கே டெய்லி வந்து சண்டை நடந்துட்டுலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா போன தேர்தல் 65%, இந்த தேர்தல் 64% கிட்டத்தட்ட. ஓகே, ஃபைனலாக நமக்கு நம்பர் வந்து தெரியும். அதான் வாக்குப்பதிவு. ஸோ வாக்குப்பதிவு வந்து ஒரு இடத்துலையும் வந்து அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஒரு போலிங் பூத்துலையும் வந்து ரீபோலிங் கொடுக்கல. நமக்கு தெரியும், நமக்கு 2024 ஜெனரல் எலெக்ஷனை கூட பார்த்தோம். சில மாநிலங்கள்ல நல்லா இருக்கிற சுமூகமான மாநிலங்கள்ல கூட ரீபோலிங்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து தேர்தலை வந்து சுமூகமாக நடத்தியதே ஒரு பெரிய சாதனை. அதாவது கோர்ட் என்ன சொல்லி, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க 370 அப்ரகேஷன் இஸ் கரெக்ட். ஆனா நீங்க 30 செப்டம்பர் 2024 நீங்க வந்து அந்த தேர்தலை நடத்தி அங்க வந்து மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான வழிகளை பாருங்கன்னா அதை நோக்கி தான் இந்த தேர்தல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மக்கள் என்ன ஆட்சி விரும்புறாங்களோ அது கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா என்னோட இது என்னன்னா, இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டுமே கிடையாது. பிஜேபி அல்லாத எந்த மாநிலங்களாக இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கி போகின்ற மாநிலங்களுக்கு கண்டிப்பாக என்டிஏ அரசாங்கம் துணை நிற்கின்றதுதான் என்னோட பார்வையை நான் பாக்குறேன். சரி, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் ரொம்ப திட்டமிட்டு நீங்கள் இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியை ஒருங்கிணைத்து அப்படியே வைத்திருந்தால் தேர்தலிலே நாம் ஆட்சி அமைப்பது, வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். எனவே ஜம்மு பகுதியில் வந்து பிஜேபிக்கு இந்துக்கள் வந்து 60% இருக்கக்கூடிய பகுதி, அங்கே வந்து ஆதரவு இருக்கிறது. அதுக்கு இணையாக இஸ்லாமிய மக்களும் பெரும்பான்மையாக காஷ்மீர் மலைப்பகுதியில் இருக்காங்க. ஜம்முல கொஞ்சம் தான் இருக்காங்க. அந்த பக்கம் காஷ்மீர், லடாக் அந்த ஏரியா, அங்கேதான் வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப நிரம்பி இருக்கிறாங்க. அந்த மக்கள் நிரம்பி இருக்கும் பொழுது இவர்களால் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது என்னைக்குமே. அந்த அவநம்பிக்கையின் அடிப்படையில் இதை எப்படியாவது பிரித்து, மாநிலத்தை உடைத்து பிரித்து அதன் மூலமாக நாம் ஏதாவது சாதிக்க முடியுமா என்று திட்டமிட்டார். அவர் ரெங்கராஜ் தோழர் சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷன், அது வந்து அதாவது தொகுதி வரையறைக்குள் அதிகமாக ஜம்முக்கு வந்தது என்று சொன்னார். ஆனால் அவ்வளவு செய்தாலும் கூட
நீங்க என்னதான் இந்து அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்கள் எடுத்த நடவடிக்கையின் மூலமாக நாங்களும் அப்படி என்று பாதிக்கப்பட்டிருக்கோம். ஜம்முவின் வாக்காளர்கள் நினைக்கிறார்கள். அந்த மக்கள் ஜம்முவின் ஹிந்து வாக்காளர்கள். ஆமா, அந்த ஜம்முடைய இந்து யாரை நம்பினார்களோ, யாரை நம்பி இதெல்லாம் செய்தார்களோ அந்த மக்களே அவநம்பிக்கையோடு அவர்கள் இன்றைக்கு எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு, வாக்களிக்கிற அளவுக்கு வந்திருப்பது தான் ஜம்மு காஷ்மீரில் இன்னைக்கு காங்கிரஸும் என்சிபியும் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம். அதை விடுத்து இன்னொரு செய்தி சொல்றாங்க, அங்கு நாங்கள் டெரரிஸ்ட் ரெஸ்டோர் பண்ணிட்டோம், அதனால தான் வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது என்ற கருத்தை சுப்பிரமணியன் வைத்தார். இல்ல கண்டிப்பா அது அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அதாவதுங்க, அந்த கால சூழ்நிலை என்பது வேறு. இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து நீங்க நேரடியாக ஆட்சி நடத்துவதனால் வந்து அங்கெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு அப்புறம் இல்லை, இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு எப்பவுமே. இப்போ நடக்கல, தினமும் நடக்கிறதாக டெக்கன் ஹெரால்டு பத்திரிகையில செய்தி ஆமா, வந்துட்டு ஆமா. இனி இருக்கு. நடந்துகிட்டு நாங்க பார்த்து கொண்டே தான் இல்ல, இருக்கிறோம். சில செய்திகளை மறைத்து ஏதோ அது ஒண்ணுமே அதனால நடக்காத இன்னைக்கு மாதிரி இருக்கக்கூடிய அமைதியாக இல்ல இல்ல, காஷ்மீர் ஊர்காவல் படைகளை எல்லாம் அமைச்சு எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க அந்த அளவுக்கு காஷ்மீர் மாநிலத்தை ரொம்ப அமைதியான ஒரு மாநிலமாக உருவாக்கி இருப்பது உண்மையானால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் இல்லையா? பார்ப்போம், முடிவை பார்ப்போம். சரி. உண்மையிலேயே நமக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது பிஜேபி, அமைதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. தீவிரவாதம் அங்கே நசுக்கப்பட்டு விட்டது. அவர் சொன்னது போல தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எல்லாம் என்னென்னமோ எடுத்தாங்க. சரி, இப்போ நேரம் கருதி 3 பேர்ட்டையும் ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் ஒரு இருக்கிற ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. இந்தியா கூட்டணி வெர்சஸ் பாஜக, உங்களுடைய கிரிட்டேரியா, அளவுகோல், ராகுல் காந்தியுடைய அரசியல், இந்த பார்வை குறித்து பேசுங்க. நிறைய கருத்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு 5 நிமிடத்தில் பேச முடியாது. திரு ரங்கராஜ். இல்லை, ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஜம்முவில் ஒரு ஃபேக்டர் என்னென்னா, காங்கிரஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ட்ரெண்டு, தேசிய மாநாட்டு கட்சி, ஆமாம் தேசிய மாநாடு, இந்த ட்ரெண்ட் இப்படியே நீடிச்சானா அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். காரணம், தேசிய மாநாடு அங்கே காங்கிரஸ் தான் பெரிதாக எதிர்பார்க்குறது ஜம்முவில். அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி அங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அங்கே காஷ்மீர் இவங்களுக்கு அதிகமாக வாக்கு வரும், ஜம்முவில் மிக கம்மி. அப்போது ஜம்முவில் இவங்க கூட்டணி காங்கிரஸ் ஓரளவுக்கு டீசென்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பாஜகவோட ஓட்டங்க இடங்களும் கொஞ்சம் கம்மியானதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஜம்முல காங்கிரஸ் கொஞ்சம் எட்ஜ் இல்ல, இப்ப ராகுல் காந்தியுடைய எழுச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் அப்படி உண்மையாக இருந்தானா காங்கிரஸ் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கணும் ஜம்முவில். சரி, ரைட். அப்படி காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ் போகிறா இருந்ததுன்னா பிஜேபி டோட்டல் ஸ்வீப் பண்ணிக்கலாம் ஜம்முவை. ஆமாம். இப்போ காங்கிரஸும் அந்த ஓட்டை டிவைட் பண்ணிடுறாங்க இல்லையா? பாஜக வரக்கூடிய வாக்குகளை காங்கிரஸ் கொஞ்சம் டிவைட் பண்ணதுனால அந்த ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. இறுதி ரிசல்ட் வந்து அதை நம்ம பார்க்கணும். சரி, இதில் முக்கியமான நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பொதுவாக நான் பார்க்குறது என்னென்னா, மத்தியில் என்ன பாஜக கட்சி என்ன இமேஜ் கொடுத்தாலும் மாநிலங்களில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு சரியில்லை. கவர்னன்ஸ் இஷ்யூ, கர்நாடகாவில் ஆட்சி இழந்துட்டாங்க, இமாச்சல் பிரதேஷில் அவங்களால பவர் ரிட்டைன் பண்ண முடியல, இழந்துட்டாங்க. பல மாநிலங்களில் இதே போல் பார்க்குறோம். அதை 2-3 முறை 4-5 ஸ்டேட்டில் இதே மாதிரி சைனிங் எப்படி கட்டாரை ரிமூவ் பண்ணி சைனிங் கொண்டுறாங்க. இதே போல் குஜராத்தில் சிஎம்ஐ மாற்றி வேறு சிஎம்ஐ எலெக்ஷன் முன்னால் கொண்டுறாங்க. இதே இமாச்சல் பிரதேஷில் நீக்கிட்டு வேறு ஒரு சிஎம்ஐ கொண்டுறாங்க. கர்நாடகாவிலையும் பொம்மையை அப்ரூவ் முன்னால் கொண்டுறாங்க. பல்வேறு மாநிலங்களில் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு கவர்னன்ஸ் அவங்களால செய்ய முடியல. அதுக்கான என்ன காரணம்னு ஆராயணும். சரி. அது இப்போ அந்த ஃபேக்டர்னால பல மாநிலங்களில் அவங்க வந்து பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரே ஒரு கேள்வி, நேரம் முடிந்தது. ஹேஸ் இட் இஸ் எனி பாசிபிலிட்டிஸ் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங்? இஸ் இட் பாசிபிள் ஹார்ஸ் ட்ரேடிங்? ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கலாம். இப்போ சுயேட்சைகள் சில இப்போ இந்த ரிசல்ட்டுகளை பார்த்தா வாய்ப்பு உண்டா? சில இடங்களில் சுயேட்சைகள் இப்போ சுயேட்சைகள் நான் சொல்ல வந்தேன். திரு முருகன் சொன்னதுக்கு ஒரு காரணம் வந்து போலிங் பர்சன்டேஜ் அதிகமானதுக்கு காரணம் வந்து ஜமாத்தே இஸ்லாமி தடை செய்யப்பட்ட இயக்கம். ஆனால் இந்த முறை அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உமர் அப்துல்லா, முஃப்தி இவங்கெல்லாம் காஷ்மீரில் ஜெயிச்சு இவங்கெல்லாம் தலைவர்கள், எம்பி, தலைவர், மத்திய அமைச்சர், முதலமைச்சர் போஸ்டெல்லாம் வராங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆசை கொடுத்துருக்காங்க. அது யார் அந்த ஆசை கொடுத்தாங்கன்னு அதுக்கு போக விரும்பலை. சரி, நீங்களே வந்து அவங்கள வரதை வந்து தடுக்கலாம். நீங்களே நாளைக்கு வந்து சிஎம் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், யூனியன் மினிஸ்டர் ஆகலாம் இப்படின்னு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு ஜமாத்தே இஸ்லாமி இந்த ஜேஏபி கட்சியோட அந்த ரஷீத் அலி அந்த சுயேட்சை எம்பியை ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த கட்சி இவங்களோட கூட்டி சேர்ந்து தேர்தலில் பங்கேற்றிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதாவது பயங்கரவாதி சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ரஷீத் அலி. ஆமாம், அப்படிதான் சொல்லுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இதுவரை தேர்தலை புறக்கணித்தவர்கள் வந்து உள்ளே வந்து இந்த என்சி பிடிபி கட்சிக்கு பதிலாக
நாம் தேர்ந்தெடுத்து அவங்கள ஊறக்கட்டலான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. அதனால போலிங் பர்சன்டேஜ் கூடியிருக்கு. சரி. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். சார், கடந்த 35 வருஷம் வரலாற்றில் ஜம்மு காஷ்மீரில் இப்போ தான் அதிகப்படியான வாக்குகள் பெற்று 64%. 64%. 65.4. சரி, பரவாயில்ல, 65ன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம ஊர்லேயே 56 போன, நம்ம ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஜனங்கள் ஓட்டு போடாமல் 56% ஓட்டுலாம் போல இருந்தது. சரி. அந்த 35% ஓட்டு என்ன காரணத்துக்கு போல இருக்குங்கன்னா, தேர்தல் நடந்தது 10 வருஷமாக இருந்தது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அந்த மக்களுக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜம்மு காஷ்மீர் டெவலப்மெண்ட்டு, வேலை வாய்ப்புகள், ஏன்னா வேலை இல்லாமல் தான் இளைஞர்கள் எல்லாம் கல் எடுத்து அடித்தா இவ்வளவு காசுன்னு கொடுத்து அடித்து அதுக்கு பயன்படுத்தப்பட்டு தீவிரவாதம் ஊக்குவிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் மிலிட்ரி நம்மளுடைய ராணுவ வீரர்கள் செத்து போனதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சு டெய்லி பத்திரிகையில் இருக்கும் செய்தி. இதெல்லாம் இப்போது இல்லை, மாறி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையே வேற. நான் இறுதியா ஒன்று சொல்லிடுவோம். ஒரே ஒரு லைன் அவர் சொன்னதுக்கு, அப்படி அதிகமான மக்கள் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சியோட இவங்களோட வரவேற்று இருந்தாங்கன்னா ரிசல்ட்ல காட்டணுமே. ரிசல்ட் வரல. அப்படி ஏகோபித்த ஆதரவு நீங்களும் பேசக்கூடாது, நானும் பேசல. இல்ல இந்த எலக்ஷன் பிஜேபிக்கு நான் இப்ப சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல் ரிசல்ட் இப்படி எல்லாம் இருக்காது. 50-50 1% யாரோ முன்ன அப்படிதான் வரும்னு நான் சொல்றேன். நிறைய இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். என்ன காட்டுதுன்னா, அப்படி ஏகோபித்த ஆதரவு மக்கள்கிட்ட இல்ல. அப்படி இருந்ததுன்னா 2/3 அவங்க ஜெயிச்சிருக்கணும். பார்க்கலாம். நேயர்கள், அந்த எக்ஸிட் போல வச்சு நாம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாட்டாலும் கூட அரசியல் புரசலான சில முடிவுகளில் 2 மாநில தேர்தல்கள், ஜம்மு காஷ்மீருக்கான காரணங்கள் என்ன, பயங்கரவாத அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தப்பட்டதா, ஹரியானா, இதெல்லாம் பேச போகிறோம். 8ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சிறப்பாக பேசிய மூத்த பத்திரிகையாளர் தோழர் ரெங்கராஜ் அவர்கள், எழுத்தாளர் திரு குமார், காங்கிரஸ் கட்சியினுடைய முருகையன் மற்றும் சுப்பிரமணியன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சூஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.